Hello, my dear friends. Welcome back to Learn CS Academy. PGTRB சிலபஸ் அனாலிசிஸ் யூனிட் வைஸ் இன்டெப்தா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற யூனிட் 6 ப்ரோக்ராமிங் இன் C++. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 5 யூனிட்டுக்கும் ப்ரோக்ராமுக்கும் ஒரு துளி கூட சம்பந்தம் கிடையாது. ஆனா இங்கேருந்து நம்ம பார்க்க போற அடுத்த 4 யூனிட், தட் இஸ் யூனிட் நம்பர் 6, 7, 8, 9, இது நாலுமே 100% ப்ரோக்ராமிங்கோட ரிலேட் ஆனது. நான் சொல்றேன், இப்ப சொல்ல போற இந்த விஷயத்த தெளிவா மனசுல கூர்மையா ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இந்த யூனிட் 6 C++ஓட ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தால் இந்த ஃபவுண்டேஷனை பேஸ் பண்ணியே மீதி இருக்கிற அந்த 3 யூனிட்டை 100% நம்மளால வெற்றியா மூவ் பண்ண முடியும். இங்க என்ன எதுக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அங்க உங்களுக்கு வெற்றிகரமா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இத நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தது கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர், டிபிஎம்எஸ், சிஸ்டம் சாஃப்ட்வேர், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ், டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங். இது எல்லாமே டீடைல்டான சிலபஸ் அனாலிசிஸ் வீடியோஸ் போட்டாச்சு. நீங்க பார்க்கல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நிச்சயமா அந்த வீடியோவை ஒரு தடவை பார்த்துருங்க. இட் வில் பி ஆஃப் வெரி வெரி யூஸ். ரைட், இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் இன் C++க்கு போறோம். ப்ரோக்ராமிங் இன் C++-ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் யூனிட்டை 8 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. லாங்குவேஜ் டிசைன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் இஷ்யூஸ், எலிமெண்ட்ரி டேட்டா டைப்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், பேசிக்ஸ் ஆஃப் C++, ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், ஃபைல்ஸ் அண்ட் ஈவென்ட் ஹேண்ட்லிங்னு சொல்லிட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதுல நம்ம தியரியும் எதிர்பார்க்கலாம், ப்ரோக்ராமும் எதிர்பார்க்கலாம். அப்ப தியரி கொஸ்டின்னா எப்படி வரும், ப்ரோக்ராம் கொஸ்டின்னா எப்படி வரும், 7 சப்டிவிஷன்ல ஒரு சப்டிவிஷனுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் நான் தியரிக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம ப்ரோக்ராமிங்க்கு வெயிட்டேஜ் கொடுக்கணுங்கிறத ஒரு சப்ஜெக்ட் இப்போ சப்பார்ட் முடியும் பொழுது நான் தெளிவா சொல்ல போறேன். அதனால வீடியோவை முழுமையா பாருங்க. ஒரு பேனா, ஒரு நோட்டு ஆல்ரெடி நீங்க போட்டிருப்பீங்க, அதை பேஸ் பண்ணியே போங்க. அதுல தெளிவா நோட் பண்ணிட்டு வாங்க. வெற்றிக்கு பக்கத்துல நீங்க போறதை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் லாங்குவேஜ் டிசைன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் இஷ்யூஸ். ஸோ லாங்குவேஜ் டிசைன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் இஷ்யூஸ்ல அவங்க சிலபஸை ஸ்டார்ட் பண்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கான்செப்ட்ஸ் அப்படின்னு ஜென்ரலா சொல்லிடுறாங்க. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கான்செப்ட்ஸ்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது எதுக்காக, நம்ம எதுக்காக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் இதோட சிறப்பு தெரியும். இதை எப்படி நம்ம யூஸ் பண்றதுங்கிறது உங்களுக்கு புரியும். அடுத்தடுத்த லெவலுக்கு அதுவே நம்மள அழைச்சிக்கிட்டு போகும். சரியா? ரைட். இந்த வீடியோல நான் தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் மாறி மாறி பேசுறேன். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ தமிழும் இங்கிலீஷும் எனக்கு தெரியுது, அதே தமிழும் இங்கிலீஷும் உங்களுக்கும் தெரியுது. கரெக்டா? அப்ப 2 பேர் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க 2 பேருக்கு நடுவுல லாங்குவேஜ் தேவை. அந்த லாங்குவேஜ் யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்னா அந்த 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? அந்த 2 பேருக்குமே அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். அப்போ கம்ப்யூட்டர் இருக்கு, அதை ஒரு சைடு வச்சிருங்க. நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்களை ஒரு சைடு வச்சிருங்க. அப்ப நீங்க கம்ப்யூட்டரோட பேசணும் அப்படின்னா உங்களுக்கும் கம்ப்யூட்டருக்கும் ஒரே லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? அந்த மாதிரியான லாங்குவேஜ் தான் C++, பைத்தான், ஜாவா எல்லாமே. அப்ப கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்றதுக்கு கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை நம்ம படிக்கிறதா நல்லதுன்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்டா, நம்ம எழுதுற ப்ரோக்ராம் நம்ம மட்டும் யூஸ் பண்ண போறது கிடையாது, உலகம் முழுக்க எல்லாருமே யூஸ் பண்ண போறாங்க. அப்ப கம்ப்யூட்டருக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை நாம தெரிஞ்சுக்கிட்டு ப்ரோக்ராம் பண்ணா உலகத்துல எந்த மூலையில யாரு இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நான் சொல்றது புரிஞ்சிடும். என்னோட ப்ரோக்ராம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அது மூலமா சம்பாதிக்கலாம், அது மூலமா உலகத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துக்கிட்டு போலாங்கிறதுக்காக தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது யூனிவர்சலா இருக்கு. ரைட்? ஸோ இதை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கான்செப்ட்ஸ்ல நம்ம எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், ஆப்பரேட்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக் பில்டிங் பிளாக்னு நான் இவங்களெல்லாம் சொல்றேன். இவங்க தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். இந்த பில்டிங் பிளாக்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அதை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்கு இப்படிதான் எழுதணும். லைக் இங்கிலீஷா இருந்துச்சுன்னா ஒரு சில கிராமர் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணணும். தமிழா இருந்தா சில இலக்கணம் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்ற மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் சின்டாக்ஸ் இருக்கு. சின்டாக்ஸ் அப்படின்னா என்னன்னா,
இதுதான் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட இலக்கணம். அந்த இலக்கணம் தெரிஞ்சாதான் நம்ம பிழை இல்லாம எழுத முடியும். எந்த மொழியா இருந்தாலும் அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் அப்ளிகபிள் ஆகுங்கிறத மறந்துடாதீங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே முக்கியமான விஷயம் நான் இப்ப சொல்ல போறேன், தெளிவா கவனிங்க. ஸ்டேஜஸ் இன் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒரு போர்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜஸ் இன் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ்ல நான் எழுதுற ப்ரோக்ராம கம்ப்யூட்டருக்கு புரியக்கூடிய மெஷின் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா நான் கன்வெர்ட் பண்ணணும். இந்த கன்வெர்ட் பண்ண ப்ராசஸ் அப்படிங்கிறது செவரல் ஸ்டேஜஸை உள்ளடக்கியது. அந்த செவரல் ஸ்டேஜஸை பத்தி டீல் பண்றது ஒரே சப்ஜெக்ட் தான் கம்பைலர் டிசைன். அந்த கம்பைலர் டிசைன்ல இருக்கிற ஸ்டேஜஸ் ஆஃப் கம்பைலர் அப்படிங்கறத இங்க தெரிஞ்சு நம்ம படிச்சிடணும். அதுல இருந்து நிச்சயமா என்ன பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் கம்பல்சரியா வரும். சிலபஸ்ல ஹிடனா கொடுத்துருக்கிற விஷயம் யாருமே இதை சொல்ல மாட்டாங்க, தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7 ஸ்டேஜஸ் ஆஃப் கம்பைலர் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இதுக்குள்ள ஹைட் ஆயிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் சார் இதுல தியரி வருமா ப்ரோக்ராம் வருமானு கேட்டா 100% தியரி, அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஓகேவா? தெளிவா நோட் பண்ணிட்டீங்களா? பார்ட் 2க்கு போலாமா? வாங்க போலாம். பார்ட் 2ல எதை பத்தி டீல் பண்றாங்கன்னா எலிமெண்டரி டேட்டா டைப்ஸ். ஓகே, எலிமெண்டரி டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னங்கிறத சொல்லிடுறேன். நீங்க என்னோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் வீடியோ பார்த்திருந்தாலே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டேட்டா டைப் அப்படின்னா ஒரு பெரிய கிச்சன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கிச்சன்ல நிறைய பொருட்கள் நீங்க அடுக்கணும். பொருட்கள் அடுக்கிறதுக்கு பல்வேறு விதமான சைஸ்ல இருக்கிற டப்பாவை யூஸ் பண்ணுவீங்க. ரைஸுக்கு ஒரு பெரிய பாக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, சுகருக்கு ஒரு கிலோ யூஸ் பண்ணுவீங்க, குங்குமப்பூக்கு 10 கிராம் போடுற மாதிரி யூஸ் பண்ணுவீங்க, ஊறுகாக்கு ஒரு 50 கிராம் போடுற மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. அப்ப உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த பொருளோட விஷயத்தை பொறுத்துதான் நீங்க அந்த பொருளை பொறுத்துற அந்த பர்டிகுலர் வேரியபிள் மாறுது, ஆர் அந்த பர்டிகுலர் பாக்ஸ் மாறுது. நான் பாக்ஸ்னா என்னன்னு சொல்றேன்னா வேரியபிள்னு சொல்றேன். பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா சம் பொருள் இருக்குன்னு சொல்லுவீங்க. அந்த பொருள் தான் என்னன்னு சொல்றேன்னா வேல்யூன்னு சொல்றேன். தெளிவா புரியுதா? அப்ப இந்த டேட்டா டைப்பை நம்ம எப்படி பிரிப்போம்? நார்மலா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் எப்படி பிரிப்போம்னா 3ஆ பிரிப்போம். பில்ட் இன் டேட்டா டைப், derived data type, and then last one user defined data type. சார் பில்ட் இன்னா என்ன சார்? இந்த ப்ரோக்ராம இந்த கம்பைலரை ஒருத்தர் எழுதுறாரு இல்லையா, சி ப்ரோக்ராம்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு இல்லையா, அவரே இந்த டேட்டா டைப் எல்லாம் வச்சுக்கங்க அப்படின்னு டிஃபால்ட்டா நமக்கு கொடுத்துறாரு. சரியா? அதை தான் நம்ம என்ன சொல்றோம், பில்ட் இன்னு சொல்றோம். இது ப்ரோக்ராமர் ஆர் ப்ரோக்ராம் ஆர் கம்பைலரை கிரியேட் பண்ணும் பொழுதே கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் இன்ட், ஃப்ளோட், கேரு, லாங், டபுள், ஓகே, வாய்டு, இதெல்லாம் டிஃபால்ட்டா நீங்க ஞாபகம் வச்சிருக்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. டிரைவ்ட் அப்படின்னு சொன்னா எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சொல்றேன், அப்புறமா புரிய வைக்கிறேன். அரேஸ்ங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன் சார் அரேஸை பர்டிகுலர் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு அரே அது 5 எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணணும்னு உங்கள்கிட்ட சொன்னா நீங்க என்ன கிரியேட் பண்ணுவீங்கன்னா ஏ ஆஃப் 5ன்னு ஒரு அரே கிரியேட் பண்ணுவீங்க. சரியா? ஏ ஆஃப் 5. சார் இந்த 5 எலமெண்ட் ஸ்டோர் பண்ணக்கூடிய இந்த அரேவை நான் கிரியேட் பண்ணிட்டேன்னு என்கிட்ட சொல்லுவீங்க. ஆமா, கரெக்ட் மேடம், கரெக்ட் சார், கிரியேட் பண்ணிட்டீங்க. அரே ஹோமோஜீனியஸ் எலமெண்ட் ஆர் சேம் டைப் ஆஃப் எலமெண்ட் தான் ஸ்டோர் பண்ணணும்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப இந்த அரே என்ன எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணணும்னு நான் கேட்டா அதை உங்களால சொல்ல முடியாது. சரியா? அப்ப நான் அரேவை கிரியேட் பண்றேன், ஆனா அது என்ன டேட்டா டைப்னு சொன்னாதான் தெரியும். அப்ப அந்த டேட்டா டைப் நான் இன்ட்னு சொன்னா பில்டின்ல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் நானே கிரியேட் பண்றேன். அப்ப பில்டின் பிளஸ் என்னோடது சேர்ந்தா தட் இஸ் கால்டு டிரைவ்டு டேட்டா டைப். தட் இஸ் கால்டு டிரைவ்டு டேட்டா டைப். என்னோடதே 100% இருந்துச்சுன்னா 100% எல்லாத்தையுமே நானே கிரியேட் பண்ணேன்னா தென் இட் இஸ் கால்டு யூசர் டிஃபைன் டேட்டா டைப். அப்ப டிரைவ்டு டேட்டா டைப்னா அதுல பில்டினோட வாசனை கொஞ்சோண்டு இருக்கும், நம்மளோட வாசனை கொஞ்சோண்டு இருக்கும். பில்டின்னா அதுல கம்பைலரோட வாசனை மட்டும்தான் இருக்கும். யூசர் டிஃபைன்டுன்னா அது ஃபுல்லாவே நம்மளாதான் இருக்கும். சொல்றது தெளிவா புரியுதா? இதை நம்ம தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டாபிக்கை தான் சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கேலர் அண்ட் காம்போசிட் டேட்டா டைப்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிவிஷனை தான் நம்ம அதுல டீடைல்டா பார்ப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ கேன் எக்ஸ்பெக்ட் 80% தியரி அண்ட் 20% ப்ரோக்ராம் ஓரியன்டட் கொஸ்டின் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் பார்ட் 2. ரைட்? தெளிவா நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ட் 3 கிடைச்சிட்டு போறேன். பார்ட் 3ல எதை பத்தி டீல் பண்றாங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ்னு ஒரே குண்டா போட்டுடுறாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்னா கிளாஸ், ஆப்ஜெக்ட், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ், டேட்டா ஹைடிங், மெசேஜ் பாசிங்னு சொல்லி நீங்க பாலகுருசாமி சார் புக்ல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே தேவை. முக்கியமான விஷயம், பாலகுருசாமி சாரோட
C++ ப்ரோக்ராமிங் வித் C++ங்கிற புக்கு தான் 100% சிலபஸை கவர் பண்ணும். இந்த புக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரைட். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் சிலபஸ்ல டீட்டெயில்டா நமக்கு எல்லா டேர்ம்ஸும் கொடுக்கலனாலும் இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தரவா வச்சுக்கணும். இந்த டேர்ம்ஸ்ல இருந்து தியரி கொஸ்டின் 100% வரும். இந்த பர்டிகுலர் பார்ட் 3ல இருந்து வேற எதையுமே நீங்க பார்ட் 3க்காக படிக்க தேவையில்லை. பார்ட் 4 எதை பத்தி டீல் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் C++ன்னு சொல்லி இப்பதான் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ்க்கே வராங்க. இங்கதான் அவங்க வேரியபிள், டேட்டா டைப்பு, ஐடென்டிஃபையர், லிட்டரல் எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறாங்க. பட் நான் என்ன சொன்னேன்னா பார்ட் 1லயே ப்ரோக்ராமிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும் போதே இது எல்லாத்தையும் பேஸ 100% போட்டோம்னா இந்த பார்ட் 4 உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, ரொம்பவே சிம்பிளா முடிச்சிடலாம். ஆப்பரேட்டர்ஸ் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. 8 டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அரித்மெட்டிக், லாஜிக்கல், ரிலேஷனல்னு சொல்லிட்டு 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல இஃப் ரிலேட்டடான ஃபேமிலி ஃபுல்லா பார்க்கணும், ஸ்விட்ச் ரிலேட்டடான ஃபேமிலி ஃபுல்லா பார்க்கணும். இதுலயே லூப்பிங் பத்தி பார்க்கும் பொழுது பாரு, ஒயிலு, டூ ஒயிலு இவங்க 3 பேரையும் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே உள்ளடக்குனது தான் பேசிக்ஸ் ஆஃப் C++ங்கிற இந்த பர்டிகுலர் யூனிட். ரொம்பவே சிம்பிளா, ஈஸியா, அழகா, ஆழமா நிச்சயமா வெற்றிக்கு அழைச்சிட்டு போற மாதிரி படிச்சிடலாம். ஒண்ணுமே கவலைப்பட தேவை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் 80% ப்ரோக்ராமிங், 20% தியரி உள்ள ஒரு பர்டிகுலர் யூனிட் தான் இது. அடுத்தது பார்ட் 5க்கு போறோம். பார்ட் 5க்கு போனோம்னா அதுல ஃபங்க்ஷன்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, ஃபங்க்ஷன்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபங்க்ஷன் அப்படின்னா அவங்க சிலபஸ்ல கொடுக்கல, நல்லா ஞாபகம் வச்சுங்க. 5 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நான் அது கிளாஸ்ல உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். இந்த பேஸை பிடிச்சிட்டோம்னா பேஸ் நம்ம போயிடலாம். ஓகேவா? 5 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இது நம்ம நிச்சயமா பார்த்தாகணும். அதுக்கு அடுத்தது ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான ஆளுங்க இருக்கானுங்க. இவனுங்க தெரிஞ்சாதான் நம்மளால ப்ரோக்ராம் எழுத முடியும். இவங்க தெரிஞ்சாதான் நம்மள ப்ரோக்ராம் புரிஞ்சுக்கவே முடியும். அது யாருன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அண்ட் ஃபங்க்ஷன் கால். இது 3 நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். இது 3 எல்லா இடத்துலயும் நிச்சயமா இருக்கும். இது 3த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா? இது தெளிவா பார்க்கணும். அதுக்கப்புறமா ஃபங்க்ஷனையும் 2 டைப்பா உடைக்கிறாங்க. ஒன்னு பில்ட்-இன் ஃபங்க்ஷன், இன்னொன்னு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n அப்படின்னு நீங்க சில n-க்கு சம் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். லைக் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 5ன்னு வரும். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ஆன்சர் என்ன வரும்? 5ன்னு வரும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதை எனேபிள் பண்றதுக்கு நீங்க ஒரு ஹெடர் ஃபைல் போடணும், math.hன்னு போடணும். ஸோ ஹெடர் ஃபைல்னா அது எப்படி யூஸ் பண்றது, என்ன ஏது எல்லாமே நம்ம தெளிவா கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. பட் என்ன இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறமா என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னா பெராமீட்டர் பாசிங். பெராமீட்டர் பாசிங் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இதுல கால் பை வேல்யூ படிக்கணும், அதுக்கப்புறமா கால் பை ரெஃபரன்ஸ் படிக்கணும். இது ரெண்டுமே நிச்சயமா நம்ம படிச்சே ஆகணும். இது ரெண்டும் நமக்கு முக்கியமா தேவை. ரைட். ஸோ இதை நம்ம பார்த்துடணும். அதுக்கு அடுத்தது ஓகே, இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா 50% தியரி வரும் அண்ட் 50% ப்ரோக்ராம் வரும். இதுதான் இந்த யூனிட்டோட சாராம்சம். ரைட். அடுத்தது பார்ட் 6க்கு வந்துட்டோம். பார்ட் 6ல எதை பத்தி டீல் பண்றாங்க அப்படின்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸ்குள்ள வர்றாங்க. கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ரொம்பவே சின்ன கான்செப்ட் தான். கன்ஸ்ட்ரக்டார், டிஸ்ட்ரக்டார், கன்ஸ்ட்ரக்டார், டிஸ்ட்ரக்டார். ரைட். அதுக்கப்புறமா ஓவர்லோடிங். ஓவர்லோடிங்ல 2 டைப்பு. ஒன்னு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், இன்னொன்னு ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங். இது ரெண்டுத்திலிருந்துமே ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணியே உங்களுக்கு கொஸ்டின் வரும். கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. நார்மல் ஃபங்க்ஷன் இருக்கும்போது எதுக்கு சார் இந்த ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதை நான் கிளாஸ்ல டீடைல்டா ஒரு ஸ்டோரி மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கன்ஸ்ட்ரக்டார்ல நிறைய டைப்ஸ் இருக்குது. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார், பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டார், அதுக்கப்புறமா காப்பி கன்ஸ்ட்ரக்டார். ரைட். ஸோ இது எல்லாமே நம்ம டீடைல்டா பார்ப்போம். டிஸ்ட்ரக்டார்ல ஒரே ஒரு டைப் தான் இருக்கு, தட் இஸ் நார்மல் டிஸ்ட்ரக்டார். ரைட். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 20% ப்ராப்ளம் ஆர் ப்ரோக்ராம் அண்ட் 80% தியரி தான் வரும். நிறைய ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த யூனிட் போகும். ரைட். அடுத்தது பார்ட் 7, கடைசி பார்ட்டுக்கு வந்துட்டோம். பார்ட் 7 எதை பத்தி டீல் பண்ணுதுன்னா ஃபைல் அண்ட் ஈவெண்ட் ஹேண்ட்லிங் அப்படின்னு தெளிவா கொடுத்துட்டாங்க. இதுல
ஜென்ரலா ஃபைல் ஸ்ட்ரீம்ஸ் எப்படி இருக்கு, இன்புட் ஸ்ட்ரீம்னா என்ன, அவுட்புட் ஸ்ட்ரீம்னா என்ன, சம் ஆஃப் த பேசிக் ஹெடர் ஃபைல்ஸ் தட் ஆர் ரிலேட்டட் டு ஃபைல்ஸ். ஃபைல்ஸ் ரிலேட்டடான தியரி பார்த்து ரொம்பவே சிம்பிளா நம்ம சொல்லி கொடுத்தோம், கவலை பண்ண வேணாம். அதுக்கு அடுத்தது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். நிச்சயமா ஒரு கொஸ்டின் வரப்போகுது. ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக்கை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு நான் ஏடிஎம் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி சொல்லுவேன். அந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சுன்னா மார்க் உங்க பாக்கெட்டுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ வெயிட் பண்ணுங்க, கிளாஸ்ல நம்ம அதை நிச்சயமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். இதுலயும் என்னை பொறுத்த வரைக்கும் 20% ப்ரோக்ராம், 80% தியரி தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் நம்மளோட பார்ட் 7 முடியுது. ஸோ ஆன் த ஹோல் கன்க்ளூஷன் சொல்லுங்க சார். ஓவராலா எல்லா யூனிட்டும் பார்த்தாச்சு, எல்லா பார்ட்டையும் பார்த்தாச்சு, எப்படி C++ இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% ப்ரோக்ராம், 50% தியரி. இப்படிதான் இந்த யூனிட் உங்களுக்கு இருக்கும். தியரி அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம்னா ஸ்டாட்டிக் கொஸ்டினா இருக்கலாம், ஆர் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினா இருக்கலாம். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்னா ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2ன்னு கொடுத்துருவாங்க. S1 ட்ரூ, S2 ட்ரூ. ஓகே, S1 ட்ரூ, S2 ஃபால்ஸ், ரைட்? S1 ஃபால்ஸ், S2 ட்ரூ. அப்புறமா S1 ஃபால்ஸ், S2 ஃபால்ஸ். அப்ப எவ்வளவு ஆழமா நீங்க இந்த சப்ஜெக்டை புரிஞ்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களால இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கரெக்டா பண்ண முடியும். இந்த மாதிரியான டஃப்பான கொஸ்டின் நீங்க எவ்வளவு கரெக்டா பண்றீங்களோ அதுதான் உங்களை சக்சஸ்க்கு பக்கத்துல அழைச்சிட்டு போகும். இன்னொரு விஷயமும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ப்ரோக்ராம் ரிலேட்டடான கொஸ்டினும் ஓகே, ஸ்பாட் த எரர் இந்த மாதிரி டைப் கொஸ்டின் வரலாம். எந்த லைன்ல எரர் இருக்கு, ஆர் ஃபில் த லைன். ஒரு ப்ரோக்ராமை கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட என்ன வரும், இந்த லைன் என்னவா வரும் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கலாம். கடைசியா ட்ரேஸ் த அவுட்புட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு வரலாம். இதெல்லாம் தான் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் தட் கேன் பி ஆஸ்க்டு ஃப்ரம் C++, ப்ரோக்ராமிங் வித் C++. நல்லா புரிஞ்சுக்கங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்த 6 சிலபஸ் அனாலிசிஸ்லயே ரொம்பவே முக்கியமான சிலபஸ் அனாலிசிஸா நான் இதை தான் பார்க்குறேன். ஏன்னா இதை நீங்க ஓகே பண்ணிட்டீங்கன்னா 7, 8, 9 இந்த 3 யூனிட்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா போயிடும். இங்க உங்களுக்கு கிடைக்கிற ஃபவுண்டேஷனை பேஸ் பண்ணியே நான் பில்டிங்கை டெவலப் பண்ணிடுவேன். என்னோட வேலையும் ஈஸியா முடிஞ்சிடும், ரைட்? அப்ப இங்க பாக்குற ஆபரேட்டர்னா என்ன, இங்க பாக்குற வேரியபிள்னா என்ன, இங்க பாக்குற ஐடென்டிஃபயர்னா என்ன, இங்க பாக்குற கான்ஸ்டன்ட்னா என்ன, இங்க பாக்குற இஃப்னா என்ன, நெஸ்டட் இஃப்னா என்ன, எல்ஸ் இஃப் லேடர்னா என்ன, ஸ்விட்ச்னா என்ன, இங்க பாக்குற வைல்னா என்ன, டூ வைல்னா என்ன, ஃபார்னா என்னங்கிற மாதிரியான பேஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்தா PHPலையும் இதான் யூஸ் பண்ண போறோம், பைத்தன்லையும் இதான் யூஸ் பண்ண போறோம். அதனால தெளிவா மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இந்த ஒரு யூனிட் படிச்சா கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா இல்ல, 4 லட்டே சாப்பிடலாம். ஒரு யூனிட் படிச்சா 3 யூனிட் ஃப்ரீ. 4 யூனிட் எடுத்துட்டு வெளில போங்கன்னு சொல்றேன். தெளிவா ஞாபகம் வச்சுங்க. இன்னும் ஒரு முக்கியமான வீடியோல திரும்பவும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் பார்த்த சாரதி உங்கள்ட்ட இருந்து விடைபெறுறேன். எல்லாத்தையும் தெளிவா நோட்ல போட்டு எழுதி அதை மனசுல பதிச்சு வெற்றியின் அருகில் உங்களை அழைத்து செல்றதுக்கு தயாரா இருக்கிறோம். அபிஷியலான கோர்ஸ் லான்ச் ரொம்பவே சீக்கிரமா ஆரம்பிக்க போகுது. எர்லியர் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். எவ்வளவு சீக்கிரமா ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணுங்க. நிச்சயமா வெற்றிங்கிறது அறுதியிட்டு உறுதியா சொல்றேன். உறுதி உறுதி உறுதி. வாங்க, சந்திப்போம், படிப்போம், பயன்பெறுவோம், அடுத்தவர்களுக்கும் உதவி செய்வோம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை பை.